Hi, this is Logic teacher. This is question number 6 from exercise 12.3. Okay, actually the question is, in a circular table cover of radius 32 centimeter, the circular table cover radius is 32 centimeter. Okay, so this is radius, right? If you draw here, that is also 32 centimeter. Okay, a design is formed leaving an equilateral triangle. So this is the design. The design இல்லையா, இந்த டிசைன் வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சென்டரில் விட்டுருது. ஏபிசி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, in the middle as shown in figure 12.24, find the area of the design. We have to find this minor segment. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வந்து 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏ 60, பி 60, சி 60 இருக்கும். இப்போ சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஏரியா ஆஃப் டிசைன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏரியா ஆஃப் டிசைன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள், இந்த டோட்டல் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இதில் நமக்கு இந்த சைடு தெரிஞ்சால் தான், ஒன் சைடு ஏபி இல்லைன்னா பிசி இல்லைன்னா ஏசி வேல்யூ தெரிஞ்சால் தான் இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ என்ன ஃபார்முலா? √3/4 ஏ ஸ்கொயர்னு வரும். அந்த ஏ ஸ்கொயரில் ஒரு சைடு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்டர் வந்து ஓன்னு எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து லெட் ஓபி த சென்டர், ஜாயின் ஏபி அண்ட் பிசி, ஓபி அண்ட் ஓசி. என்ன பண்ணுறோன்னா, ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறோம். இங்கே இதை வந்து ஓடின்னு வச்சுக்கிறோம். ஓகே, எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, we know that this an equilateral triangle இல்லையா? ஓகே, எதுக்காகனா இந்த ஒன் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு, பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த ட்ரையாங்கிளோட இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ ஓபி வந்து 32 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு OD/OB இல்லையா? அப்போ காஸ் 60 எவ்வளோ வரும்? OD/ ஏன் 60 வருது? இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இதோட சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 வரும். இங்கே 60, இங்கே 60 வரும். ஓகே, அப்போ காஸ் தீட்டாங்கிறது என்ன? காஸ் தீட்டா இஸ் ஹியர், இட் இஸ் 60 டிகிரி. ஓகே, இங்கே எப்படி வந்து 120 வந்துச்சு? 120 இங்கே எப்படி வந்துச்சு? இப்போ இங்கே 16 நமக்கு தெரியும், திஸ் இஸ் ஆல்சோ 16 தெரியும், திஸ் ஆல்சோ 16 தெரியும். ஓகே, 120 + 60, இது 60 இல்லையா? இது வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே 30, இங்கே 30, 30 + 30 60 + 120, இங்கே 120 வந்தால் 180 ட்ரையாங்கிளோடது. ஓகே, அப்போ இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 60 வரும். அப்போ இந்த காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு ஓடி, அதாவது அட்ஜசன்ட் சைடு, இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் இல்லையா? அப்போ OD/OB இஸ் ஈக்குவல் டு காஸ் 60. காஸ் 60யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2. ஸோ OD/32, இந்த ஓபியும் நமக்கு தெரியும், ஓபியோட வேல்யூ 32ன்னு தெரியும். ஸோ இதில் வந்து காஸ் 60 வந்து 1/2, ஓபி வந்து 32. அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு OD/32. OD இஸ் ஈக்குவல் டு 32/2 16 சென்டிமீட்டர். இப்போ ஓடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ சைன் தீட்டா போட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ BD/OB வரும். BD நமக்கு தெரியாது, OB வந்து 32 நமக்கு தெரியும்.
அப்போ sin 60 வந்து √3/2 இல்லையா, இஸ் ஈக்குவல் டு BD by OB is 32. So BD is equal to 32 √3, 2BD is equal to 32/√3 இல்லையா. அப்போ BD is equal to 32 √3/2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16 √3. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த BD வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ BCயோட வேல்யூ என்னவாக இருக்கும், இது வந்து பர்பண்டிகுலர் இல்லையா, அப்போ இதை வந்து பைசெக்ட் பண்ணும் BCயை. அப்போ BC இந்த BDங்கிறது வந்து BCயில் பாதி. அப்போ BC என்னவாக இருக்கும், BDயோட டபுள் டைம், 2 times ஆஃப் BD is equal to BC, 2 times ஆஃப் BD is equal to BC இல்லையா. அப்போ BCயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OD 16 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ BD வந்து கண்டுபிடிச்சிட்டோம். BC என்னது 2 times ஆஃப் BD. BCங்கிறது இந்த BDயோட 2 times இல்லையா, ஏன்னா இந்த பர்பண்டிகுலர் வந்து பைசெக்ட் பண்ணுது இதை. ஸோ திஸ் இஸ் 32 √3 சென்டிமீட்டர். ABC என்னது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ABC வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ வந்து இந்த 3 AB BC CA மூணுமே எவ்வளோவா இருக்கும், 32 √3 சென்டிமீட்டராக இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நவ் ஏரியா ஆஃப் டிசைன் நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இங்கே. அப்போ வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் πr² இல்லையா. அப்போ பை வேல்யூ இஸ் 22/7 இன்ட்டு R இஸ் 32 × 32 மைனஸ் this minus √3/4. A is we found the value of A இல்லையா, that is 32 √3. A squared is 32 √3 square. Okay, right. Now see, put the values. πr², pi is 22/7, R squared is 32 squared, that is 32 × 32 minus √3/4 into A squared, right. Here it is A squared is 32 × 32, right. Okay, 32 × 33, actually it is 32 √3 whole squared is 32 × 32, √3 × √3 is 3. Okay, see, we have 32 here and here also, so you can take it as common. So it is 22/7 minus 3 √3/4 here. Okay, after that if you calculate 32 × 32, if you take LCM 28, 4 22s are 88 minus 7 × 3 is 21 √3. Okay, but I did all the calculations to find the exact answer, but in your book it has been given like this. They stopped with this step. Okay, 32 × 32 is 1024. Here it is 88 minus 21 √3/28. If you do the calculation, you will get the value of 22,528/7 minus 768 √3 centimeter square. Okay, but the exact answer is this one. They stopped with this step. Okay, okay. So the next question is also very easy and very interesting question. See, this given that in this picture the side of the square is 14 centimeter. This one, this length, total length, we have to find out the shaded region. So area of shaded region is equal to area of square. No, we have to find the area of square minus, these are all called quadrants, 1 2 3 4 quadrant of a circle, that is 1/4 of a circle, right. Quadrant of circle into, we have 4 quadrants, quadrant of circle into 4. So if you deduct the value of this unshaded region from the total area, you will get the shaded region, right. Okay, area of square is A squared minus
what is formula for quadrant of a circle? That is this sector. Theta by 360 into pi r squared into, we have 4 sectors into 4. So it is 14 squared minus, normally if it is quadrant you can directly write 1 by 4 because quadrant means 1/4. Okay, but here with this formula I worked out actually 90 by 360 because all the angles are 90, right, in a square. So 90 by 360 into 22 by 7, r is 7. If this is 14, the half of this is 7, right? So this is 7 into 7, we can cancel down 7 and 7. So this is 14 squared is 196 minus this is 1 by 4. There are 4 90s in 360, 190 in 90. So 1 by 4 into 22. 7 already cancelled, 22 1 7 is cancelled into 7 into 4. Here again we can cancel it down with 2 2s are 4, 11 2s are 22, right? 196 minus 11 into 7 is 77 by 2 into 4. Again we can cancel it down. We have 2. 196 into minus 77 into 2 is 154. So 196 minus 154 is equal to 42 centimeter squared. If you deduct this value from this one, you get 42 centimeter squared. So the area of shaded region is 42 centimeter squared. This calculation and all you just practice for each and every sum. You just know the logic and try to understand the logic each and every time, and the next time you should try to find the logics in the sums by reading the question very carefully and slowly. Thank you.